வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். 2 ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் போட்டுக்கலாம் கரெக்டாக. ஒரு மீட்டர் லைனிங் ஜாக்கெட் எடுத்துருக்கோம் நம்ம. அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். 18 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு சேர்த்து 20 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வந்து என்னால் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். ஈஸியாக வந்து கற்றுக்குங்க நண்பர்களே. 18 இருக்குது. இப்போ வந்து 20 இன்ச்சாக மார்க் பண்ணிப்போம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்கல. ஸ்லீவ் வருதான்னு பார்த்துக்கலாம். 9 இன்ச்சு இறக்கும் ஸ்லீவுக்கு வருது. 20 வச்சு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு கோடு கிழிச்சிக்கலாம். உங்களுக்காக தான் வந்து ஸ்கேல் வச்சு கோடு கிழிக்கிறோம். இல்லைனா வந்து அப்படியே கட் பண்ணி கிழிச்சிடுவேன் நான். இந்தாண்ட வந்து ஸ்லீவுக்கு இப்போ 20 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சோலி பட்டிக்கு. மடித்து போட்டாச்சு. இப்போ 10 இன்ச்சு இருக்கும் அகலம். லென்த் வந்து அப்படியே 1 மீட்ரு அப்படியே இருக்குது. கீழே வந்து எதனா வந்து அப் அண்ட் டவுன் வந்து அதை கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ 1.5 இன்ச்சு மடிச்சுப்போம். கீழே இடுப்புக்கு வந்து மடிக்கிறதுக்காக இடுப்பு வந்து 1 இன்ச்சு இடுப்பு மடிப்போம். 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்காக. எப்பவுமே 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம் நம்ம. அந்த 6 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்றதுக்காக வந்து 1.5 இன்ச்சு விட்ருக்கோம். 6 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு இடுப்பு அதுக்காக. ஆனால் வந்து பார்ட்ரு தான் அப்படியே தான் மடிக்க போகிறோம். இடுப்பு இறக்கம் வந்து 12 இருக்குது. 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கின்னு 12.5 வச்சுப்போம். 11.5 இருக்குது அளவு ஜாக்கெட்டு. 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க கஸ்டமரு. அதில் வந்து 12.5 வச்சுக்கணும். மொத்தம் டோட்டலு 12.5 இருக்குது. இப்போ நெக் வந்து வரைஞ்சிப்போம். இது சின்ன ப்ளவுஸ் தான், 34 சைஸ் ப்ளவுஸ் இது. அதில் வந்து 2க்கு 6 வைக்கிறோம். நெக்கு வந்து 2க்கு 6. இது பாருங்கள், 2 இன்ச்சு இருக்குது. 2க்கு 6. உங்களுக்காக திருப்பி அளந்து எழுதுன இருங்க. பாருங்கள், 6 இன்ச்சு இருக்குது. மேலே 2 இன்ச்சு இருக்குது. சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிங்க. ஷேப் அப்படியே ரவுண்ட் ஷேப் வரணும். இப்போ ஃப்ரண்ட் அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்கள். கச்சால பட்டை வந்து 4க்கு 3 இருந்தாலும் போதும். இல்லைனா வந்து 4.5க்கு 4 வைங்க. சின்ன ப்ளவுஸ் இருந்தாலும் கம்மியாக கூட வைக்கலாம். நேச் வந்து ஃபஸ்ட்டு நேச் வந்து 2.5 இன்ச்சில் ஒரு நேச் போடுங்க. அதுக்கு திருப்பி வந்து ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு நேச் போடுங்க போதும். இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு நேச். ரவுண்ட் ஷேப் வந்து நெக் வந்து கட் பண்ணிப்போம். 6க்கு 2. இப்போ லென்த்து பாருங்கள், 11.5 இருக்குது. ஃப்ரண்ட் லென்த்து வந்து 11.5. 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். மேலே 6 இன்ச்சு, கீழே 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். பாருங்கள், 11.5 வருது. மேலே 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக, கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு.
இப்போ வந்து 3 இன்ச்சு வந்து ஷோல்டர் வச்சிட்டோம். பாருங்கள், இங்கேருந்து அளவு எடுக்கிறோம். 7.5 இருக்குது. இங்கேருந்து வந்து 4.5 இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து 5 இருக்குது. இப்போ ஷோல்டர் அளவு எல்லாமே ஷோல்டர் ஸ்லீவ் பிடிக்கிறது எல்லாம் போச்சுன்னா வந்து 2 இன்ச்சு தான் வரும். டோட்டலாக 3 இன்ச்சு இருக்குது. எல்லாமே போச்சுன்னா வந்து 2 இன்ச்சு தான் இருக்குது. பாருங்கள் ஷோல்ட்ரு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு நேட்ச் டாட்டுக்கு ஒரு நேட்ச் போட்டுருவோம். ஷோல்டர் நேட்சும் போட்டுப்போம். இப்போ வந்து பேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். பேக்கை வந்து எந்த அளவுமே எடுக்க மாட்டேன் பாருங்கள். கீழே இடுப்பு அளவு மட்டும்தான் எடுப்பேன். எட்டரை வைக்கிறோம். இது வந்து 2.5 வைக்கிறோம். இது வந்து 3.5 வைக்கிறோம். கீழே வந்து 3.5 தான் இருக்குது. சின்னதாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ அதே ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ரண்ட் பேக் கச்சோலிப்பட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். நெக் எப்பவுமே வந்து கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணுவோம். அதே போல் கழுத்து பீஸ் வந்து கிராஸில் வந்து கட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன ஸ்லீவ் தான் இருக்குது அளவு ப்ளவுஸில். அவங்க வந்து 9 இன்ச்சு லென்த்து கேட்டிருக்காங்க. கை லூஸ் வந்து 9.5. ஃபஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிப்போம். மடித்து வந்து தைக்கிறதுக்காக அது லைனிங்கு 9 இன்ச்சு இருக்குது. 9.5 இன்ச்சு வைக்கிறோம். கை லூஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 வச்சுக்கலாம். ஒன்று வந்து பிடிச்சிக்கலாம். அதுக்காக வந்து 10 வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஆனால் 9.5 தான் தைக்கக்குள்ளே வந்து 9.5 தான் வைக்க போகிறோம் நம்ம. இது வந்து 6.5 இன்ச்சு வச்சுப்போம். அக்கு லூஸு அளவு ப்ளவுஸ் வச்சு அக்கு லூஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கினீங்க. நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன். எப்பவுமே முண்டா வந்து ஒரு 3/4 இன்ச்சு கைங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து ஒன்றா கட் பண்ணுறதால இதில் முண்டா கழிக்கிறது வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து முண்டா சேர்த்து கழிங்க. 1/2 இன்ச்சு வந்து கழிக்காதீங்க. எல்லாமே வந்து இதில் தான் வரும். ஒரு 3/4 இன்ச்சு வந்து முண்டா கழிச்சாச்சு. இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த லூஸுமே வராது. ஷோல்டர் இறங்காது. எதுவுமே ஆகாது. கிளியராக இருக்கும். அக்கில் வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே கன்ஃபார்ம் வந்து ஷோல்டர் இறங்கும். அக்கில் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ வந்து லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜாயிட் கரெக்டாக போட்டுப்போம். ஜாயிட் போட்டு மேலே வந்து லைனிங் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மேலே போட்டுப்போம். ரெட் கலர் ப்ளவுஸு ரெட் கலரே போட தெரியாதுன்னா வந்து எல்லோ கலர் போடுறோம். 2 ப்ளவுஸ் கட் பண்ணோம் ஒரே டைமில். அதில் உங்களுக்கு தெரியுன்றதால எல்லோ ப்ளவுஸ் போடுறோம். இதில் கரெக்டாக போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்தில் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் மேலே போட்டு. அவ்வளோதான் நண்பர்களே, முடிய போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ப்ளவுஸ் பாருங்கள், ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நாங்கள் வந்து கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி தந்துட்டுருக்கேன். பொறுமையாக பார்த்து ஈஸியாக வந்து கற்றுங்க நண்பர்களே. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்.
ஓகே, பாய் நண்பர்களே.